இந்த உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இபாதத் செய்யலாம். ஆனால் அந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கினால் மாத்திரமே அந்த இபாதத்துக்கும் அந்த இபாதத்தை செய்த மனிதனுக்கும் அது பிரயோஜனம் அளிக்கும். ஒரு மனிதன் மலையளவு இபாதத் செய்கிறார், அதில் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பொருத்தம் இஹ்லாஸ் இல்லாவிட்டால் அந்த அமல்களின் மூலம் முழு ஆயுளை கழித்தாலும் அதன் மூலம் எந்த இலாபமும் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு சில பொழுதுகளில் செய்த சிறு சிறு இபாதத்துகள் தான், ஆனால் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவன் செய்வானாக இருந்தால் அவைகள் மலை அளவு செய்த இபாதத்தை விட அல்லாஹ் தஆலாவிடத்தில் பெறுமதியாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் பேணப்பட வேண்டிய ஒரு விடயம் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டால் அந்த மனிதனுக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் எந்த பெறுமதியும் கிடையாது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஹ்லாஸை எந்தளவு பின்பற்ற வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு இபாதத்தை செய்ய முனைகிறார் என்றால் அந்த அமலை செய்வதற்கு முன்னால் அவர் நியத்து வைக்க வேண்டும். இது வாஜிப். அவர் நியத்து வைக்கின்ற போது இந்த அமலை அல்லாஹ்வுக்காண்டி நிறைவேற்றுகிறேன் என்று அவர் நியத்து வைப்பது கட்டாயமாக இருக்கிறது. அத்தோடு அதனை மொழிவதாயின் அது மிகவும் சிறப்புக்குரியதாகவும் சுன்னத்தாகவும் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் மூத்த உலமாக்கள் பல ஆயிரம் கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபுகளை எழுதுகின்ற போது அதனுடைய ஆரம்ப பகுதியிலே இஹ்லாஸ் சம்பந்தமான ஹதீஸ்களையும் குர்ஆனுடைய வசனங்களையும் கொண்டு வருவார்கள். ஏனென்றால் எவ்வளவு பெரிய ஆலிமாகவும் இருக்கலாம், ஆனால் இஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டால் அதே கிதாபுகளோடு அதே பணியோடு அதே சேவைகளோடு நரகத்துக்கு செல்ல நேரிடும். அதனால் தன்னுடைய நோக்கம் தவறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய கிதாபுகளின் ஆரம்ப பகுதியில் இஹ்லாஸை பற்றி அதனை சார்ந்த ஹதீஸ்களையும் குர்ஆனுடைய வசனங்களையும் கொண்டு வருவார்கள். இஹ்லாஸ் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவருடைய தான் எதை செய்தாலும் இதனை நான் அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்வதற்குத்தான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் இஹ்லாஸோடு இருந்தால் அது மிக பிரமதியாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸுக்கு அலாதியான சக்தியையும் வல்லமையும் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் இரகசியமாக சதகா செய்கிறான், சதகத்து சிர், ஒரு மனிதன் இரகசியமாக சதகா செய்கிறான், இந்த சதகா அவனை நோக்கி வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துக்கள் மோசமான நிலைமைகளை கூட தடுக்கிறது. சிறிய சதகாவாக இருந்தாலும் இஹ்லாஸோடு அவைகள் நிறைவேற்றப்படுகின்ற போது அந்த அமல் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து வரக்கூடிய பெரிய பலாய் முசீபத்துகளுக்கே தடையாக அமைந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறி காட்டினார்கள், சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். அல்லாஹ் 7 சாரார்களுக்கு நிழல் அளிப்பார். அந்த 7 சாரார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷுக்கு கீழே நிழல் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அந்த 7 சாரார்கள் யார் என்பதை இமாம்கள் தெளிவுபடுத்துகின்ற போது தன்னுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸோடு அமல் செய்தவர், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், பாவம் செய்வதற்கு உணர்ச்சியான பருவத்தில் அந்த பாவத்தை தவிர்த்து அல்லாஹ் தஆலாவுடைய இபாதத்தில் தன்னுடைய உள்ளத்தை ஈடுபடுத்தியவர். ஒரு பெண்மணி தன்னை முழுமையாக அலங்கரித்து ஒரு கெட்ட விடயத்துக்கு அழைக்கின்ற போது அந்த வாலிபன் அல்லாஹ்வுக்காண்டி இஹ்லாஸோடு தவிர்ந்து கொண்டான். இதற்கான பரிசு அந்த அந்த மஹ்ஷரில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நிழல். ஒரு மனிதர்கள் தன்னுடைய உள்ளத்தால் ஒருவர் இன்னும் ஒருவரை நேசிக்கிறார், அவருடைய இஹ்லாஸுடைய இபாதத் அர்ஷிலே நிழலை கொடுக்கிறது. ஒரு மனிதன் வலக்கரத்தில் கொடுக்கக்கூடிய சதகா இடக்கரத்துக்கு தெரியாமல் கொடுக்கிறான், இதுக்கும் அல்லாஹ் தஆலா மறுமையில் இஹ்லாஸோடு செய்த அந்த இபாதத்தின் காரணமாக அர்ஷுடைய நிழலில் இடமளிக்கிறான். மேலான சகோதரர்களே, இஹ்லாஸோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் இபாதத்துக்கும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பெருமதி இருக்கிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஹ்லாஸ் எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்றால்
அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தான். லம்மா கலகல்லாஹுல் அர்த், அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். இந்த பூமி அசைந்து கொண்டிருந்தது. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்தான், அது தண்ணீரில் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த தண்ணீரில் உலகம் ஆடிக்கொண்டிருப்பதை அசைவை நிப்பாட்டுவதற்காக அல்லாஹு தஆலா மலைகளை படைத்தார். மலக்குமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இந்த மலைதான் இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பா, இதைவிட ஏதாவது ஒரு படைப்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், இந்த மலையை விடவும் பிரம்மாண்டமான படைப்பை நான் வைத்திருக்கிறேன். நமக்கு தெரியும் மலை எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு, நம்முடைய பார்வைக்கு எவ்வளவு தோற்றமளிக்கிறதோ இதே போன்ற ஒரு மடங்கு பூமிக்கு கீழாலும் அது இருக்கும். ஒரு மலையை ஒரு மனிதன் நினைத்தபடி நகர்த்த முடியாது. அவைகளை சுக்கு நூறாக்கி பல வாகனங்களில் எடுத்துச் செல்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு மலை. ஆனால் இந்த மலையை விடவும் பிரம்மாண்டமான படைப்பு இருக்கின்ற அல்லாஹ் சொன்னான். மலக்குமார்கள் கேட்டார்கள், என்னையா அல்லாஹ்? அல்லாஹ் தஆலா சொன்னான், அதுதான் நான் வானத்திலிருந்து இறக்கி வைத்த இந்த இரும்பாக இருக்கிறது. மலக்குமார்கள் கேட்டார்கள், கல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மின் ஹதீத், இந்த இரும்பை விடவும் பிரம்மாண்டமான படைப்பு இருக்கிறதா? அல்லாஹ் சொன்னான், இருக்கிறது. அதுதான் நீர். நீரை விட நெருப்பு, நெருப்பை விட காற்று, காற்றை விட ஒரு மனிதன் செய்யக்கூடிய இஹ்லாஸோடு செய்யக்கூடிய சதகா. சதகத்து பின் ஆதம், ஒரு ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் சதகா செய்கிறான், வலக்கரம் கொடுப்பது இரக்கரத்துக்கு தெரியாமல் செலவழிக்கிறான். இந்த சதகா, இந்த சிறிய இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமல் இந்த மலையை விடவும், இந்த இரும்பை விடவும், நெருப்பை விடவும், நீரை விடவும், காற்றை விடவும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸோடு, இஹ்லாஸுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பையும் வல்லமையும் வைத்திருக்கிறார். நாம் செய்யக்கூடிய இபாதத் இஹ்லாஸோடு செய்கின்ற போது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை தகர்க்கக்கூடிய ஆற்றல் நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் இஹ்லாஸ் இருந்தால் அவைகளின் மூலம் கண்டுகொள்ளலாம்.